ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதம் முடிவடைய உள்ள மத்திய மற்றும் மாநில அரசு வேலைவாய்ப்புகள் குறித்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரெகுலராக ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருக்குங்க. ஸோ மறக்காமல் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது பிப்ரவரி மாதம் நிறையா மத்திய மற்றும் மாநில அரசு வேலைவாய்ப்பு பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. ஒரு சில வேலைவாய்ப்புகள் முடிய போதுங்க. அது எந்தமான வேலைவாய்ப்பு எல்லாமே இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ முதல்ல ரயில்வே துறையிலிருந்து குரூப் டிக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இன்னும் டைம் இருக்குது. கடைசி தேதி 2/3/2026. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். மொத்தமாக 22,195 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேலரி 18,000 ரூபாய் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சேலரி கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் SC/ST 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். OBC 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாங்க. தமிழகத்துக்கு 1035 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான கல்வி தகுதி ஜஸ்ட் நீங்கள் 10th பாஸ் பண்ணால் போதுமானது, அல்லது ITI முடித்தா போதுமானது, அல்லது அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, சிங்கிள் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. 100 மதிப்பெண்களுக்கு தமிழ்லேயே உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதிக்கலாங்க. ஸோ எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு புக் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துறேன். அந்த புக்கை நீங்கள் ஆர்டர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஸோ எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு வைக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட வெயிட்டை கொடுத்துருவாங்க. அந்த வெயிட்டை நீங்கள் 100 மீட்டரை அவங்க சொல்லியிருக்க நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கடந்து போகணும். அதேமாரி ரன்னிங் வைப்பாங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குங்க. இதுதான் இந்த ஜாப்க்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வேலைக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, இந்த ஜாப் பற்றின ஃபோனில் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லா வீடியோமே ஓரலாக, எல்லா ஜாப்புமே ஓரலாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், போஸ்ட் ஆஃபீஸ் இந்தியா போஸ்ட் ஆஃப் GDSலேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 28,000க்கு மேற்பட்ட வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், தக்ஸேவா போன்ற பதவி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான கல்வி தகுதி ஜஸ்ட் நீங்கள் 10th பாஸ் பண்ணால் போதுமானதுங்க. அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி உங்களுக்கு 16/2/2026ங்க. அதுக்குள்ளே அந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பாருங்கள், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 12,000 ரூபாய், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் தக்ஸேவாவுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதிகபட்சமாக SC/ST 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். OBC 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸாமோ இன்டர்வியூ எதுவுமே கிடையாதுங்க. டேரெக்டாக உங்களை 10th மதிப்பெண்ணில் யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்கள அப்படியே செலெக்ஷன் பண்ணிடுறாங்க. அதனால் ஸோ அப்படியே தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழகத்துக்கு மொத்தமாக 2009 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. நல்ல வேக்கன்சி. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக 28,636 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது கொடுத்தும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்களே போஸ்ட் ஆஃப் GDS வேலைக்கு அப்ளை பண்ணுங்க. அதிகபட்சமாக 490 மதிப்பெண் மேலே இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். மெரிட் லிஸ்ட் கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் ஸோ தமிழகத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இருக்குது பாருங்கள். அங்கேருந்து மாவட்ட வாரியாக உங்களுக்கான வேலைவாய்ப்பு அப்டேட் பண்ணிட்டு வராங்க. எல்லா மாவட்டங்கள்லேருந்துமே ஒரு 10 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 450க்கு மேலே வேக்கன்சி நம்ம எதிர்பார்க்கலாங்க. இப்போ வரைக்கும் ஒரு 20க்கு மேற்பட்ட டிஸ்ட்ரிக்டில் அப்டேட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது பாருங்கள். இதில் போனீங்க அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ரெக்யூர்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது நோட்டீஸில் போயிட்டு ரெக்யூர்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் அப்டேட் என்ன இருக்குது அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு உங்களுக்கான ஒரு ஜாப் அப்டேட்டாக வெளியிட்டிருக்காங்க.
அதாவது மொத்தமாக இது வந்து பாருங்கள், நான் ஜஸ்ட் ஒரு ஓரலாக பார்த்தேன். எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே அப்ளை பண்ணுறது சேம் ப்ராசஸ் தான், கடைசி தேதி சேம் ப்ராசஸ் தான், ஏஜ் லிமிட் எல்லாமே ஒன்று தாங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 12 தாலுக்கிலிருந்து 28 வட்டார ஒருங்கிணைப்பாளருக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. கோஆர்டினேட்டருக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தாலுக் வைஸாக உங்களுக்கான ஜாப் இருக்குங்க. ஸோ இதுக்கு கல்வி தகுதி என்ன அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், கூடவே எம்எஸ் ஆஃபீஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அல்லது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு முடிச்சிருந்தாலும் போதுமானது அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா, மகளிர் சுய உதவி குழுவில் இருக்காங்க பாருங்க, அவங்க ஊராட்சியாளர் கூட்டமைப்பில் குறைந்தது 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் தாலுக்கு எங்கே இருக்கோ அதே இடத்துல தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், வேறு தாலுக்கு போயிட்டு அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதர நிபந்தனை என்ன அப்படின்னா, இருசக்கர வாகனத்துக்கான டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். அதேமாரி வந்து பார்த்தா உங்களுக்கு நல்லா வந்து அந்த பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 16/2/2026ங்க. அதுக்குள்ளே தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் அலுவலகத்துக்கு டைரக்டாகவோ அல்லது தபால் மூலமோ அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்ப பாருங்கள். எல்லா டிஸ்ட்ரிக்டும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக இந்த வேலைவாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எங்கே அப்படின்னா, தமிழக அரசு சார்பில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் 597 வேக்கன்சி காலியாக இருக்குது. அது நிரப்ப சொல்லி அரசாணையை கொடுத்துருந்தாங்க. ஈப்பு ஓட்டுநர், பதிவரை எழுத்தர், அலுவலக உதவியாளர் போன்ற 597 வேக்கன்சி இருக்குது. இதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களுக்கு அந்த இரவு காவலருக்கான போஸ்டிங் இருக்குது. மொத்தமாக 709 வேக்கன்சி நிரப்பப்படும், நிரப்புங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அரசு தரப்பில் எவ்வளோ வேக்கன்சி, ஒன்றிய தரப்பில் எவ்வளோ வேக்கன்சி, ஒவ்வொரு பதவிக்கும் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அதுவும் இப்போ ஒவ்வொரு மாவட்டமாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு வராங்க. கரூர் மாவட்டம், விருதுநகர், அந்த மாதிரி நிறையா மாவட்டங்களை அப்டேட் பண்ணிட்டு வராங்க, ஜாப் அப்டேட். ஸோ வியூ கொடுத்து உங்களுக்கான டீட்டெயில்ஸ், அப்ளிகேஷன்ஸ் என்ன, கல்வி தகுதி என்ன எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஈப்பு ஓட்டுநர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த மாதிரி பதவியெலாம் உங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அலுவலக உதவியாளருக்கு வந்து பார்த்தீங்க சேலரி 15,500 கொடுக்குறாங்க. ஈப்பு ஓட்டுநருக்கு 19,500 கொடுக்குறாங்க. இரவு காவலருக்கு 15,500. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 18லேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். பிசிஎம்பிசி 18 to 34, எஸ்சிஎஸ்டி 18 to 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே 8th வந்து பாஸ் பண்ணால் போதுமானது. ஸோ நீங்கள் ஃபீஸ் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிசிஎம்பிசிலாம் 100 எஸ்சிஎஸ்டி 50 ரூபா பேமெண்ட் பண்ணால் போதுமானது. டிடி எடுத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு உங்களுக்கு ஒன்றிய வாரியாக வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சுட்டு வராங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ரெகுலராக செக் பண்ணி பார்த்துட்டு இருங்க. ஏன்னா இந்த ஜாப் இதுக்கு முன்னாடி ஆன்லைனில் நிரப்பினாங்க, இப்போ அந்த மாவட்ட வாரியாக அப்படியே ஆஃப்லைனில் நிரப்பிக்கோங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணிட்டாங்க. அதனால் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியல் வெப்சைட்டை ரெகுலராக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இருங்க. ஓகே, அதுக்கப்புறம் எங்கே இருந்தால் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் லிட்டிகேஷன் இருக்குது பாருங்கள், தமிழ்நாடு அந்த வழக்குகள் துறை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் டிரைவருக்கான பதவி தாங்க அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இதேமாரி உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை ரெடி பண்ணி தாங்க நீங்கள் அனுப்புகிற மாரி இருக்கும். கல்வி தகுதி 8th பாஸ் பண்ணால் போதுமானது. லைட்டு மோட்டார் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18, அதிகபட்சமாக ஜென்ரலுக்கு 32, பிசிஎம்பிசிக்கு 34, எஸ்சிஎஸ்டிக்கு 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாங்க. ஸோ சொல்லியிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்களே அப்ளிகேஷன் ஃபார்மை தயார் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள். கடைசி தேதி 16/2/2026. அதுக்குள்ளே இந்த அட்ரஸுக்கு அனுப்புகிற மாரி இருக்கும். 70 ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்பை ஒட்டி அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து யூபிஎஸ்சி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. 24/2/2026 அதுதாங்க கடைசி தேதி. எக்கச்சக்கமான பதவிகள், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் போன்ற 14க்கும் மேற்பட்ட பதவி எல்லாமே குரூப் ஏ, குரூப் பிக்கான பெரிய பெரிய பதவியை அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக 933 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இந்த வேலைக்கான கல்வி தகுதி நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே போதுமானதுங்க. தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். எஸ்சிஎஸ்டி, ஓபிசிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, மெயின் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, இன்டர்வியூ வைக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தாங்க செலெக்ஷன் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. கடைசி தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி யூபிஎஸ்சிலேருந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கும் கடைசி தேதி 24 தான். சேம் கல்வி தகுதி மட்டும் உங்களுக்கு மாறுபடுது, மற்ற எல்லாமே உங்களுக்கு ஒன்று தாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸாக இருக்கட்டும் எல்லாமே ஒன்றா தான் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே வந்து இருக்க போகுது.
கல்வி தகுதி மட்டும்தாங்க மாறுபடும். ஏன்னா இதில் வந்து கல்வி தகுதி வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி, உங்கள் டிகிரி ஏதாச்சும் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக இது வரணும். அனிமல் ஹஸ்பண்டரி, வெட்டினரி சயின்ஸ், பாட்னி, கெமிஸ்ட்ரி, ஜாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஜுவாலஜி ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக வரணும். அல்லது பேச்சுலர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மற்றது எல்லாமே முன்னாடி பார்த்து அதே நோட்டிஃபிகேஷன் எப்படி எல்லா ப்ராசஸும் ஒன்று தாங்க. நெக்ஸ்ட்டு பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து அப்ரெண்டிஸ்ஷிப்கான வேலையை இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 5138 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கடைசி தேதி 24/2/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி எனி டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது அப்ளை பண்ணலாம். இது அப்ரெண்டிஸ்ஷிப் தாங்க. 1 இயர் ட்ரைனிங் மாரி வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா 5138 வேக்கன்சி. தமிழகத்துக்கும் வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. ஸோ தமிழகத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு விருப்பம் இருக்கவங்க, தகுதி இருக்கவங்க அப்ளை வந்து பண்ண பாருங்கள். தமிழகத்துக்கு 56 வேக்கன்சி. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். எக்ஸாம் வைக்கிறாங்க, இன்டர்வியூ வைக்கிறாங்க, லோக்கல் லாங்குவேஜ்க்கான டெஸ்ட்டு வைக்கிறாங்க. அதை வச்சு தான் உங்களை செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க கடைசி தேதிக்குள்ளே. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் பிஎஸ்என்எல் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கு டெலிகாம் அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த துறையிலேருந்து பிஎஸ்என்எல் அங்கேருந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைவாய்ப்பு. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி எப்போ அப்படின்னா 7/3/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் கேட்டிருக்காங்க. மொத்தமாக வந்து 95 வேக்கன்சி. சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங்கில் ஃபினான்ஸ் ஸ்ட்ரீமில் ஒரு 25 வேக்கன்சி, மேலே டெலிகாம் ஸ்ட்ரீம் 95, ஃபினான்ஸ் ஸ்ட்ரீமில் 25 வேக்கன்சி. பிடெக் முடித்தவங்களாம் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ கடைசி தேதிக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எக்ஸாம் எப்படி இருக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க, அதை வச்சு தாங்க செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. நோட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வேலைக்கும் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. பிடெக் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது பாருங்கள், அங்கேருந்து சர்க்கிள் பேஸ்டு ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, இன்டர்வியூ வைக்கிறாங்க, லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. கடைசி தேதி 18/2/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2050 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. சென்னைக்கு 165 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. விருப்பம் தகுதியும் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் இனி கிராஜுவேட் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸாம் வைக்கிறாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதே ப்ராசஸ் தாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க இந்த வேலைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து யந்திரா இந்தியா லிமிடெட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து அப்ரெண்டிஸ்ஷிப்கான வேலைவாய்ப்பு மொத்தமாக 3979 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கடைசி தேதி 3/3/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஐடி கேட்டகரிக்கான வேலைவாய்ப்பு 10th பாஸ் பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம், ஐடிஐ முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாங்க. வேக்கன்சி பற்றி ஆல்ரெடி பார்த்தாச்சு, ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன், செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட் மூலமாக தான் செலெக்ஷன் பண்ணுறாங்க. நீங்கள் எடுத்த மதிப்பெண்ணை வச்சு செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் பரோடா இருக்குது பாருங்கள், அங்கேருந்து 3 வகையான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எங்கேருந்து அப்படின்னா எம்எஸ்எம்இ பேங்கிங்லேருந்து வேலைவாய்ப்பு 26/2/2026 அதுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 166 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சீனியர் மேனேஜர் எம்எஸ்எம்இ ரிலேஷன்ஷிப், சீனியர் மேனேஜர் கிரெடிட் அனலைசிஸ் போன்ற பல்வேறு வகையான பதவி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அந்த பிடெக்லாம் முடிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 12 மந்த் உங்களுக்கு இது வேலைவாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சேம் உங்களுக்கு பேங்க் ஆஃப் பரோடாலேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு, செக் பண்ணி பார்த்துட்டு பட் வேறு பதவி சேம் எம்எஸ்எம்இ தான், பட் பதவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதாவது எம்எஸ்எம்இ ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க. டிப்டி மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான பதவி மொத்தமாக 253 வேக்கன்சி. இதுக்கு கிராஜுவேட் முடிச்சுக்கலாம், அப்ளை பண்ணலாம், பட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க கடைசி தேதிக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். அதேமாரி வந்து பாருங்கள் சேம் பேங்க் ஆஃப் பரோடாலேருந்து வேலையை அறிவிச்சிருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னா ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து 19/2/2026 இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. 418 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பல்வேறு வகையான பதவி பிடெக் எம்டெக் அதெல்லாம் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுவும் நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் எங்கேருந்து அப்படின்னா என்எல்சி இருக்குது பாருங்க, அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க.
பாராமெடிக்கல் ஸ்டாஃப்கான வேலைவாய்ப்பு தாங்க அறிவிச்சிருக்காங்க. என்எல்சி அந்த நெய்வேலி இருக்குது பாருங்கிறது. ஃபார்மசி கேட்டிருக்காங்க, ஆப்தலமெட்டிக் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க, தேட்டர் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, ஆர்டியோலஜிஸ்ட் அண்டு ஸ்பீச் தெரபிஸ்ட், டென்டல் மெக்கானிக் போன்ற பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிட்டு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேங்க. இது நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி என்எல்சிலேருந்து அப்ரெண்டிஷிப்கான ஒரு ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. 3/3/2026 அப்ளை பண்ணிக்கோங்க. வேக்கன்சி மொத்தமாக 607 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த சம்மந்தப்பட்ட ட்ரேடில் ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 11,040 சேலரி கொடுக்குறாங்க. ஸோ லிங்க்கை வந்து பார்த்தா இன்னும் அப்டேட் பண்ணல, விரைவில் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 5 வகையான பதவி அறிவிச்சிருக்காங்க. 21 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வேலைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல் டீல் கடைசி தேதி 26 கொடுத்துருக்காங்க, February 26. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ரோடு ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது பாருங்கள், மத்திய சாலை ஆராய்ச்சி நிறுவனம், அங்கேருந்து வேலைவாய்ப்பு 23/2/2026 அப்ளை பண்ணிக்கோங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், செக்யூரிட்டி அசிஸ்டன்ட், வாட்ச் அண்ட் வார்டன் அசிஸ்டன்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் போன்ற பதவி. ஸோ 12th டிகிரி 10th முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க கடைசி தேதிக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். ஒருதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கு இந்த மாத முடிவுள்ள வேலைவாய்ப்புங்க. இந்த மாதிரி ஜாப் பற்றின தகவலாக வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துருக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே அப்டேட்டாக வந்து சேரும்.